தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய அரியலூர் மாவட்டம் முதல் மாநாடு இன்றைக்கு ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்றது. இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய பால் உற்பத்தியாளருக்கு பிரச்சனையாக இருப்பது, அரியலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பாலை இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீணாகை காட்டிலே மாவட்ட ஒன்றியம் அலுவலகம் அமைத்து சில்லிங் சென்டரில் சேமிப்பதாக அறிவித்தார்கள். அறிவிப்போடு அது நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் அரியலூர் மாவட்டத்தில் ஆவின் பால் பண்ணைகள் கிட்டத்தட்ட 120க்கு மேல் இன்றைக்கு நலிவடைந்து மூடி கிடக்கின்ற சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த ஆவின் பண்ணைகளை, நலிவடைந்து மூடிய பண்ணைகளை திறக்க வேண்டும். அதே போன்று மாவட்ட பால் ஒன்றிய அலுவலகத்தை ஏற்படுத்த வேண்டும், குளிரூட்டும் நிலையம் ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட மாநில அளவில் இன்றைக்கு தருமபுரியில் நடக்கின்ற மாநில மாநாடு 28ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் அதில் பங்கேற்று பால் உற்பத்தியாளருடைய தீர்மானமாக அரசுக்கு, பால்வளத்துறை அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் 1 லிட்டர் பாலுக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொடுக்க வேண்டும். 35 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும். கர்நாடகா நந்தினி கூட்டுறவு நிறுவனம் கொடுப்பதைப் போல, குஜராத்தில் அமுல் கூட்டுறவு நிறுவனம் கொடுப்பதைப் போல பால் லிட்டர் ஒன்றுக்கு ஊக்கத்தொகை 3 ரூபாய் இருப்பதை 10 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு பால் அனைத்து வகையிலும் சத்தான பால், இந்த சத்தான பாலை இன்றைக்கு சத்துணவு திட்டத்திலே சேர்த்து வழங்க வேண்டும். ஆகவே பால் மாடுகள் வைத்திருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு பால் மாடு கட்ட இடமில்லாமல் தடுமாறுகிறார்கள். மாட்டு கொட்டகை மானியத்தோடு மாட்டு கொட்டகை அமைத்து தர வேண்டும். இன்றைக்கு மாட்டு தீவனம், கால்நடை தீவனம் விலை 1.5 மடங்கு 2 மடங்கு உயர்ந்து விட்டது. ஆவின் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஈரோட்டு ஆவின் தீவனம் தரமில்லாமல் இருக்கிறது. ஆகவே அந்த தரத்தை உயர்த்தி 50% மானிய விலையிலே மாட்டு தீவனங்கள் வழங்க வேண்டும். இப்படி முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு மாநாடு ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கோரிக்கைகளை தமிழக அரசும் ஆவின் நிர்வாகமும் நிறைவேற்றி தரவில்லை என்று சொன்னால் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் மிகப்பெரிய போராட்டத்திலே பால் உற்பத்தியாளர்கள் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என் செல்லதுரை, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் மாநில துணை செயலாளர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சோழ தேசம் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.